உனக்கு என்னப்பா நீ பைத்தியக்காரன் விசில் அடிப்ப நான் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிதான் இவங்க எல்லாம் அப்படிதான் விஜய் ரசிகனுங்க அந்த தாவேக அணில் குஞ்சுல அந்த மாதிரிதான். அதான் அணில்கள் தொல்லை தாங்க முடியல. அதான் பெரிய இப்ப தமிழ்நாட்டின் பெரிய பிரச்சனையா இப்ப அணில்கள் எமர்ஜ் ஆயிருக்காங்க. அது விசிலடிச்சாங்க குஞ்சு, விசிலடிச்ச அணில்கள் பெரிய டிராபேக் இப்ப தமிழ்நாட்டுக்கு. பெரிய த்ரெட் சொல்லிடக்கூடாது அப்படின்னு விஜய் ஒரு இதுல சொல்லி இருந்திருப்பாரு. மேடம் அணில் குஞ்சுகள் விசிலடிச்சாங்க குஞ்சு, விசில் சின்னம் அணில் குஞ்சுகள், அணில் குஞ்சுகளின் தக்கூரி தலைவன், தக்கூரி அணில் குஞ்சு விசில் முடிஞ்சு அவ்வளவுதான். இவங்க லட்சணம் என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. முடிச்சுட்டீங்க தாவேகாவை. ஆமா மேடம் சிம்பிளா சொல்லிட்டேன் நானு. தற்கூரி தலைவன் அணில் குஞ்சுகள் விசில், விசில் அடிச்சான் குஞ்சு அணில் குஞ்சு தாவேகா விஜய் அவ்வளவுதான். இந்த 5 வார்த்தையில முடிஞ்சு அந்த கட்சி. இவங்க கொள்கை கிடையாது, தத்துவமும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவங்க பாடு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு ஒரு சல்லி பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. இதான் உண்மை. என்னால இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த சின்னம் கொடுத்தனால பெரிய புரட்சி நடக்க போகுது. விசில் அடிச்சா உனக்கு ஓட்டு போட்டுருவாங்கல்ல. டேய் விசில் அடிச்சா ஓட்டு போட்டுருவாங்க உனக்கு. நீ வேலை களத்துல இந்த வேலையும் பார்க்க மாட்ட, மக்களை சந்திக்க மாட்ட, போராட மாட்ட, தத்துவமும் இல்லை உனக்கு, கொள்கை கோட்பாடு கிடையாது. செங்கோட்டை வந்துட்டா நீங்க கிழிச்சிருவீங்களா? நீங்க செங்கோட்டை என்ன பெரிய அப்பாட்டக்கறா? நான் கேட்கிறேன், செங்கோட்டை என்ன பெரிய தத்துவ புலியா? செங்கோட்டை என்ன பெரிய அப்படி நேர்மையான அரசியல்வாதியா? செங்கோட்டையை வச்சுக்கிட்டே அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சின்ற அந்த ஆட்சியில தான் செங்கோட்டை அமைச்சரா இருந்தாரு. அப்ப ஊழலை சேர்த்துக்கிட்டியா கட்சியில்? நீ லாட்டரி மாட்டின் பல கோடி கொள்ளையடிச்சிருக்கான், திருட்டு பைய, ஹேபிச்சுவல் கிரிமினல் அஃபெண்டர், அவனை கட்சியில சேர்த்திருக்கிற. ஏழைகளை சுரண்டவங்க எல்லாருமே. வாச்சாத்தி வன்கொடுமை மேல செங்கோட்டையனோட பங்கு இருக்குது. பழங்குடியின மக்கள் ஹராஸ் பண்ணப்பட்டாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரேப் நடந்தது. செங்கோட்டையன் அதுக்கு மூலகர்த்தா, வனத்துறை அமைச்சர் 1990-96 ஜெயலலிதா பீரியட்ல. அப்ப நீ கிரிமினல்ஸ் தானே கூப்பிட்டு கட்சியில் வச்சிருக்க. ஊழல்வாதிகள், அயோக்கியம், கிரிமினல், காட்டாட்சி கொடுத்தவன், கேவலமான அரசியல்வாதிகள், வக்கர அரசியல்வாதிகள் செங்கோட்டை மாதிரி ஆளதான் நீ வச்சிருக்கிற கையில உங்க கட்சியில. இப்ப நீ என்னடா பேசுற அதிமுக பத்தி நான் கேட்கிறேன். கரெக்டா நான் சொல்றது லாஜிக்கலா? புஷியானது ஒழுங்கா பார் நடத்துறாரு. புஷியானது பாண்டிச்சேரியில பாரு ஊத்தி கொடுக்குறாரு, எல்லாருக்கும் இளைஞர்கள் மாணவர்கள் ஊத்தி கொடுக்குறாரு. புஷி பார்ன்னு இருக்குது பாண்டிச்சேரியில, சரக்கு விற்கிற ஒரு புஷியானது. அப்ப நீ புஷியானந்த கட்சியில் வச்சிருக்கல. அப்ப நீ என்ன சரக்கு பத்தி பேசுற? மதுவிலக்கு பத்தி நீ என்ன பேசுற? போதை கஞ்சா பத்தி நீ என்ன பேசுற?